பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகம் முழுவதும் புத்தாடை மற்றும் இதர பொருட்களை வாங்க கடை வீதிகளில் பொதுமக்கள் குவிந்தனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை காரணமாக மக்கள் அதிக அளவில் வருகை தந்ததால் விற்பனை களை கட்டியது. பொங்கல் பண்டிகை நெருங்கும் சூழலில் ஆம்னி பேருந்துகள் கட்டணம் 3 மடங்கு உயர்ந்துள்ளது. சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு செல்லும் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பொங்கல் பண்டிகையொட்டி நாளை முதல் சென்னை ஜிஎஸ்டி சாலையில் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கனரக வாகனங்களுக்கு மாற்றுப்பாதை அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரியலூர், தஞ்சை, நாகை, புதுக்கோட்டையில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சோமநாதர் ஆலயத்தில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். சிவலிங்கத்திற்கு தனது கரங்களால் அபிஷேகம் செய்தார். குஜராத் சோமநாதர் ஆலயத்தில் பிரதமர் மோடி மேளமடித்து மகிழ்ந்தார். இசை கலைஞர்களுடனும் உற்சாகமாக கலந்துரையாடினார். மற்றவர்களை அழைத்து முன்னேற முயற்சித்த நாகரிகங்கள் தொலைந்து போகின்றன என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சோமநாதர் ஆலயத்தை பாதுகாத்தவர்களை கௌரவிக்கும் விழாவில் பேசிய அவர், நம்மை பிரிக்க சதி செய்யும் அனைத்து சக்திகளையும் தோற்கடிக்க வேண்டும் என்று கூறினார். இலங்கையில் உள்ள தமிழர்களை பாதுகாக்க வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை அரசு கொண்டு வரும் புதிய அரசியலமைப்பு மாற்றம் மீண்டும் அபாயத்தை ஏற்படுத்தும் என அவர் கூறியுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தி பெயர் நீக்கப்பட்டதை கண்டித்து 10,000 பேரை திரட்டி பிரதமர் மோடியின் வீட்டை முற்றுகையிடுவோம் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எப்போதும் கிடையாது என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கூட்டணி ஆட்சி இல்லை என்பதில் முதல்வர் உறுதியாக இருப்பதாகவும் அவர் கூறினார். தை திருநாளையொட்டி பெண்களுக்கு இனிப்பான அறிவிப்பு காத்திருப்பதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அதிமுகவுடன் அன்புமணி கூட்டணி பேசியது சட்டவிரோதம் என்று தலைமை தேர்தல் ஆணையருக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். பாமகவின் பெயரை பயன்படுத்திய அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தவிக தலைவர் விஜய் நாளை ஆஜராகிறார். சென்னையிலிருந்து நாளை காலை 7 மணிக்கு தனி விமானம் மூலம் விஜய் டெல்லி செல்கிறார். தொழில் வரியில் விலக்கு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மருந்து வணிகர்கள் சங்கம் போராட்டம் அறிவித்துள்ளது. பிப்ரவரி 15ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மருந்தகங்கள் அடைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய விக்னேஸ்வரன் என்ற ரவுடியை போலீசார் காலில் சுட்டு பிடித்தனர். 3 கொலை உட்பட 15 வழக்குகளில் தொடர்புடைய விக்னேஸ்வரன் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றபோது சுட்டு பிடித்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சந்தையில் வரலாறு காணாத வகையில் மல்லிகை பூ விலை உயர்ந்துள்ளது. 1 கிலோ மல்லிகை பூ 10,000 ரூபாய்க்கு விற்பனை ஆவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை போரூர் வடபழனி இடையிலான மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. சிக்னல் அமைப்பு, தண்டவாளத்தின் உறுதித்தன்மை போன்றவை பரிசோதிக்கப்பட்டது.
திருப்பூர் மாவட்டம் பல்லக்கவுண்டம் பாளையத்தில் 3 பேருந்துகள் அடுத்தடுத்து மோதி விபத்திற்குள்ளானது. முன்னால் சென்ற வாகனம் திடீரென பிரேக் அடித்ததால் விபத்து ஏற்பட்ட நிலையில் 20 பயணிகள் காயமடைந்தனர். காஷ்மீரின் ஸ்ரீநகர் பகுதியில் கடும் குளிர் தொடர்கிறது. புகழ்பெற்ற சுற்றுலா தலமான டால் ஏரி உறைந்து காணப்பட்டது. IS தீவிரவாதிகளை குறிவைத்து சிரியா முழுவதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. கடந்த மாதம் சிரியாவில் அமெரிக்க வீரர்களை IS தீவிரவாதிகள் கொன்றதை அடுத்து சிரியாவில் பதற்றம் நீடிக்கிறது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தலாம் என தகவல் வெளியானதால் ஈரான் ஹை அலர்ட்டில் உள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்க படைகள் மற்றும் இஸ்ரேலை குறிவைத்து பதில் தாக்குதல் நடத்தப்படும் எனவும் ஈரான் எச்சரித்துள்ளது. அமெரிக்க சிறையில் அடைக்கப்பட்டுள்ள வெனிசுலா அதிபர் மதுரோவுக்கு ஆதரவாக அவரது ஆதரவாளர்கள் கராகஸில் போராட்டம் நடத்தினர். மதுரோ மற்றும் அவரது மனைவியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கிரீன்லாந்து வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறி வரும் நிலையில் விரைவில் கிரீன்லாந்து நாடாளுமன்றம் கூட உள்ளது. தாங்கள் அமெரிக்கர்களாக இருக்க விரும்பவில்லை என கிரீன்லாந்து அரசியல் தலைவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். யுக்ரைனிய ராணுவத்திற்கு உதவும் எரிசக்தி வசதிகள் மற்றும் எரிபொருள் கிடங்குகளை ரஷ்ய படைகள் தாக்கியுள்ளன. 70 யுக்ரைனிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹவாய் மாகாணத்தில் உள்ள கிளாயுயா எரிமலையில் இருந்து சிவப்பு நிறத்தில் எரிமலை குழம்புகள் ஆறாக ஓடியது. சுமார் 20 அடி உயரத்திற்கு எரிமலை குழம்புகள் கொப்பளித்து இரவு நேர வானை சிவப்பு நிறத்தில் ஒளிர செய்தன. பராசக்தி திரைப்படம் முதல் நாளில் உலக அளவில் 27 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்துள்ளது. படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். வதோதராவில் நடைபெறும் முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணிக்கு 301 ரன்கள் இலக்கு நிர்ணயித்தது நியூசிலாந்து அணி. கான்வே, நிக்கோலஸ், மிச்சல் அரை சதம் அடித்ததால் நியூசிலாந்து அணி 300 ரன்கள் சேர்த்தது. இந்தியா தரப்பில் சிராஜ், ஹர்ஷித் ராணா, பிரதீஷ் கிருஷ்ணா தலா 2 விக்கெட் வீழ்த்தினர்.